வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பாரத பிரதமர், ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கும் போது பல பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க. விவசாயிகள் போராடி இப்படி விவசாயிகள் 23 பேர் இறந்து போயிருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? அமைதியா உட்கார்ந்திருக்காரியா. இந்த மாதத்தினுடைய ஜனவரி மாதம் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டம் ஒன்றிய பிரதமர் எங்க வந்தார்னா திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைக்க வந்தார். அந்த திறந்து வச்ச விமான நிலையத்தில் இப்ப விமானமே ஓடலை. திறந்து வச்சா அடுத்த நாளே அதுல விமானம் ஓடணுமா வேணாமா? ஓடாத விமான நிலையத்தை வருஷத்துல முதல் நிகழ்ச்சியா திறந்து வச்சிருக்காருன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் ஓடாத ஆட்சியை இதோடு நிறைவு பெற போகிறது என்று பொருள். அவர் தொடங்கி வச்ச முதல் விமான நிலையமே ஃபெயிலியர். கிளம்பினாரு. நம்ம தலைவர் அப்போ ஒரு லுக் விட்டார் பாருங்க, திராவிட லுக்கு. அதாயா, நீ எந்திரிச்சு போங்க, நான் பார்த்துக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற அந்த கம்பீரம் நம்ம தலைவர்கிட்ட நீங்க பார்க்கலாம். அது எங்க தொடங்குச்சு தெரியுமா? பதவியேற்புலாலே தொடங்கிடுச்சு. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்ப இந்த பக்கம் தலைவர், அந்த பக்கம் ஆளுநர். ஆளுநர் சொல்றார், IMK ஸ்டாலின். நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கனா? MK ஸ்டாலின் என்னும் நான், அப்படித்தானே சொல்லியிருக்கனா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னார். ஆளுநர் பார்க்கிறார், நம்ம ஒன்று சொல்றோம், அவர் சேர்த்து என்னமோ 2 பேரை சேர்த்துல சொல்றாருன்ட்டு. அப்பயே என் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, ஆளுநர் சொல்றதெல்லாம் கேட்கிற கிளிப்புள்ள நான் கிடையாதுறான்னு பதவியேற்பு விழாவிலேயே சொன்ன தலைவர். அவர்களுக்கு இருந்தும் இல்லாதது இருப்பது போல் ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பவர் தான் முன்னாள் முதலமைச்சர் நம்ம அண்ணன் பழனிசாமி. என்ன எதிர்த்து கேளுங்க. அவர் பாருங்க, அவருக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள அப்படியே கழட்டி விட்டுக்கிட்டே வருவார். பார்த்துருக்கீங்களா? அம்மா 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 அம்மா, எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம், எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம்னாரு. அதுக்கடுத்து சின்னம்மா கையில பவர் வந்தோன்னா சின்னம்மா காலில் அவரே தாங்க ஒத்துக்கிட்டார். நான் சொல்ல சாமி, இந்த ஊர்ல வந்து அவரே ஒத்துக்கிட்டார். தவழ்ந்து தவழ்ந்து தான் நான் முதல்வர் ஆனேன். நான் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை. அவரே ஒத்துக்கிட்டார். தவழ்ந்து தவழ்ந்து சென்றுதான் நான் முதல்வர் ஆனேன். சின்னம்மா அவங்களோட இப்ப நட்போட இருக்காரா, தன்னை முதல்வர் ஆக்கியவர். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன்ல பன்னீர்செல்வத்தினுடைய 11 MLA ஆதரவு தேவைப்பட்டுச்சு. OPS APS இரட்டை தலைமை. ஆஹாஹா ஓஹாஹா, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்ட்டு 2 பேரும் கையை பிடிச்சி அதுக்கு ஒரு கவர்னர் வந்து சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சார் 2 பேருக்கு. சரி, அவருக்காவது ஒரு விசுவாசமா இருந்தீங்களா? 4 வருஷம் உங்க ஆட்சியை பாதுகாத்தாரு நரேந்திர மோடி. அவருக்கு விசுவாசமா இல்ல, தன்னை ஆதரித்தவர்கள் அனைவரையும் கலட்டி விட்டு கொண்டு இப்ப மேல போய் நிக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏறுகின்ற படியை மேலே சென்றவுடன் இறங்கி பாருங்கள். ஏனென்றால் இறங்கும் போது அந்த படிகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஏறி போன படிகளை மறந்து விட்டு மேலே நிற்பவன் எப்போது கீழே விழுந்தாலும் மிகப்பெரிய அடிபடுவான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.